நெகட்டிவ் ரோல்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன்னா அதுதானே அவருக்கு புள்ளியார் சொல்லி போட்டதாக இருந்திருக்கு. ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு சுவாரஸ்யம் தரக்கூடியதாக அமைஞ்ச படம்னா என்னவா இருக்கும்? ரஜினி சார் பேசிக்காக அதுக்காகத்தான் சினிமாவுக்கு வந்தார். ஏன்னா விஜய் சேதுபதி கூட ஒரு சில இன்டர்வியூவில் சொல்லுவார், எனக்கு நெகட்டிவ் ரோல் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அதில் உண்மைத்தன்மை அதிகமாக இருக்கும். அவன் வில்லனாக இருந்தாலும் அவன் வில்லன் அப்படின்றதுக்கு நேர்மையாக இருப்பான், மறைச்சிக்க மாட்டான், ஊர் மக்களுக்காக இது பண்ண மாட்டான், நான் இப்படி தாண்டா அப்படின்னு கட்ஸாக இருப்பான் அப்படின்னு. ஸோ ரஜினி சாருமே கிட்டத்தட்ட அவரோட பேசிக் நேச்சரே அதான் இல்லையா. ஸோ ஒரு வில்லனாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் அவர் வந்தார். ஆக்சிடென்டலாக அவர் ஹீரோ ஆகிட்டார், அப்புறம் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். ஆமாம். பட் அந்த பேசிக்காக நீங்கள் சொல்கிறது அந்த அவள் அப்படித்தான், அந்த அபூர்வங்கள், இதை எல்லாத்தையும் அப்படியே விட்டுருவோம். எனக்கு ரஜினி ஃபஸ்ட்டு வந்து ஒரு வில்லன் அப்படின்னா யாரா அந்த வில்லன் இப்படி இருக்காப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 வயது நிலை தான். ஓகே. இந்த 16 வயது நிலையில் 10 வச்சுட்டியே பரட்டை அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னு. அதுதான் அதுக்கப்புறம் வீரான ஹவிசிட்டுன்னு இங்கிலீஷில் பண்ணுவார். இந்த இது எப்படி இருக்குது அப்படின்னு அதில் ஒரு டைலாக் ஒன்று வரும், இந்த பாவாடை தாவணியில் மயில் மட்டும் இல்லடா அவன் ஆத்தா குருவமாவோட சூப்பராக இருப்பான், இது அப்படி இருக்கு அப்படின்னு ஒன்று சிரிப்பாக இருப்பாருங்க. அட்டேங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். வில்லனாக இருந்தாலும் அதில் ஒரு டீசென்சியை மெயின்டைன் பண்ணுவார். அவர் நினச்சிருந்தா மயிலில் ரேப் பண்ணி இருந்திருக்கலாம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவார், ஓடி வந்துடுவார், அதுக்கடுத்து கிளைமேக்ஸ் போகும்போது கல்லை போட்டு கொள்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வில்லன்லேயுமே ரொம்ப கொடூர வில்லன் அப்படிங்கிறத ஒரு லெவலில் காமிச்சிட்டு அப்படியே வெளியில் வருவார். ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு.